வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் கீரை வடை செய்கிற ரெசிபியோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். பாருங்கோ, நல்ல உருண்டையாக முளமுளண்டு நிறைய கீரை போட்டு ஒரு ஹெல்த்தியாக இந்த கீரை வடையை செய்திருக்கிறேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் 1.5 கப் முழு உளுந்து எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் 200 கிராம் அல்லது நீங்கள் கூட வேணுமென்றாலும் போடலாம் கீரை எடுத்து, அதாவது ஸ்பீனிச் எடுத்து நான் இதில் வெட்டி வச்சிருக்கிறேன். நீளமாக வராத மாதிரிக்கு கொஞ்சம் இப்படி துண்டுகளாக வர மாதிரி வெட்டி வச்சிருக்கிறேன். முதல்ல கழுவி கொஞ்சம் தண்ணியை உலர்ற மாதிரி விட்டுத்தான் இப்போ வெட்டி வச்சிருக்கிறேன். ஊற வைத்த உளுந்த ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி, நிறைய தண்ணி விடாமல், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்ல இறுக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு அளவு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கீரை வடைன்ற சுவையை கூட்டுறதுக்கு நான் ஒரு தாளிப்பொண்டு ரெடி பண்ண போகிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக நறுக்கினது உண்டு, ஒரு 2 அல்லது 3 பச்சை மிளகாய், அதோட கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி எடுக்க போகிறேன். நீங்கள் நேரடியாக மாவோட இதை நேராக போட்டு பச்சையாக போட்டு குழைச்சி எடுக்கிறத விட இப்படி நீங்கள் ஒரு தாளிப்பு மாதிரி செய்துட்டு போட்டு எடுத்து பாருங்கோ, கீரை வடை நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, வெங்காயம் சிவந்துட்டது. இதை நாங்கள் இப்போ இறக்கி கொள்ளுவோம். இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுறேன். அதோட நாங்கள் தாளித்து எடுத்த வெங்காயம், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, இந்த மிக்ஸையும் இதுக்குள்ள சேர்த்து கொள்ளுறேன். வெட்டி வச்சிருந்த கீரையையும் அதோட சேர்த்து கொள்ளுறேன். பாருங்க, எவ்வளவு கீரை போட்டு செய்கிறோம். உண்மையில ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு தான் இது. பாருங்க, இப்போ இதை வடிவா கையாலேயே நாங்கள் இதை குழைத்து எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்கள், நீங்கள் குழைச்சி முடியக்குள்ள அந்த கீரை எல்லாம் அந்த மாவோட நல்லா சேர்ந்து வந்துடும். கொஞ்சம் இப்படி விரலால் இப்படி இப்படி கிளறி தண்ணுங்க. ஏனெண்டா அது கீரை ஒன்றோட ஒன்று ஒட்டுப்பட்டு எல்லா இடமும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஒட்டுப்பட்டு எல்லா வடையிலையும் ஒரே அளவாக வராமல் போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதால் இப்படி கொஞ்சம் வடிவாக அந்த கையால் விரல்களால் அப்படியே அழுத்தி அழுத்தி எடுக்க இதை வடிவாக குழைச்சி கொள்ளுங்கோ. அவ்வளவுதான். இனி வடையை சுட்டு எடுத்துக்கொள்ளுவோம். எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ ஒவ்வொரு வடையாக நாங்கள் இதில் போட்டுக்கொள்ளுவோம். வடிவாக தண்ணியில் கையை நனைத்து போட்டு இப்படியே உருட்டி இதை மெதுவாக தட்டியாக தட்ட வேண்டாம், அப்படியே ஒரு சின்ன துளை ஒன்று இதில் போட்டுக்கொள்ளலாம். அப்படியே கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கொள்ளுங்கோ. ஏன்னா அந்த கீரை போட்டிருக்கிறதால அது நல்லா உள்ளுக்கு வெந்து வந்தால் டேஸ்ட் கூடவா இருக்கும். அதுக்காகத்தான் சொல்லுறேன். இப்போ மெதுவாக ஒவ்வொன்றாக இப்படி திருப்பி போட்டுக்கொள்ளுவோம். இப்போ நல்லா
உப்பி நல்ல வடிவாக முழுமுழண்டு அந்த வடை வருது. இது நல்ல மொறுண்டு கோல்டன் கலருக்கு இது வந்துட்டுது. இப்போ இறக்கி கொள்ள போகிறேன். பாருங்க, ஒரு வடையிலேயே நிறைய கீரை இருக்குது. உண்மையாகவே குழந்தைகளுக்கு இதை செய்து கொடுக்கும்போது, பெரியவர்களுக்கும் கூட நீங்கள் இதை செய்து கொடுத்தா இது ஒரு ஆரோக்கியமான உணவாகத்தான் இருக்கும். பாருங்கோ, நல்ல மொறுண்டு வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.